தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை நம்முடைய தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே மீண்டுமாக அந்த தாயின் பரிந்துரையின் கீழாக, அரவணைப்பின் கீழாக, பாதுகாப்பின் கீழாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊரையும் ஏன் இந்த அகில உலகத்தையுமே வைத்து மன்றாடுவோம். அந்த தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியால் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிறைவாக தந்தருளும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அந்நாட்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களில் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தை அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில்
எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ, இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு அதிகாரம் 19 இறை வசனங்கள் 13 முதல் 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே பல இடங்களிலே நாம் பார்க்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிகின்றது. இன்றைய நற்செய்தி கூட அதற்குரிய சான்றாக இருக்கின்றது. சீடர்கள் சிறு பிள்ளைகளை அதட்டுகிறார்கள். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், சிறு பிள்ளைகளுக்கு உரிய அந்த மனப்பான்மையை சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறினால்தான் விண்ணரசை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று விண்ணரசை சிறு பிள்ளைகளுக்கு சொந்தமாக இயேசு இங்கே அறிவிப்பதை பார்க்க முடிகின்றது. அன்பு மக்களே, இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டம் சிறு பிள்ளைகளை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார்கள். 12 வயதுக்கு கீழாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை அது இது என்றுதான் அழைப்பார்கள். ஏதோ ஒரு பொருளை அழைப்பது போல, ஒரு மரக்கட்டையை அழைப்பது போல அந்த ஒரு மதிப்பைத்தான் பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட இயேசு சிறு பிள்ளைகளினுடைய மதிப்பை, மாண்பை உயர்த்துவதாக, அவர்களை தன்னிடம் அழைத்து அரவணைத்து கொள்வதாக நாம் பார்க்கிறோம். எதற்காக இயேசு எந்த அளவிற்கு சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூட பல நேரங்களில் நமக்கு கேள்விகள் எழலாம். அன்பு மக்களே, ஒரு சிறிய நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதை நாம் கேட்ட பிற்பாடு உண்மையிலேயே இயேசு எதற்காக சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், எதற்காக நாம் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று சொன்னார் என்பதை நம்மால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு சிறுவன், 1ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவன் வால்டர். அன்று அவனுடைய பள்ளிக்கூடத்திலே ஒரு டிராமாவுக்காக, ஒரு நாடகத்திற்காக குழந்தைகளை, பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய தினம். இவன் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தாயிடத்திலே சொல்லி மகிழ்ந்தான், அம்மா, இன்னைக்கு என்னுடைய கிளாஸில் டிராமாவுக்கு ஆள் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக என்னையும் செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயிடத்திலே அந்த சிறுவன் வால்டர் மிகவும் உற்சாகத்தோடு, ஒரு உறுதியோடு, நம்பிக்கையோடு சொல்லி கொண்டிருந்தான். அந்த தாயும் அந்த மகனிடத்திலே சொன்னார்கள், மகனே, நீ கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவாய், உன்னை அந்த நாடகத்திலே கண்டிப்பாக சேர்த்து கொள்ளுவார்கள் என்று அந்த தாய் அந்த மகனிடத்திலே சொல்லுகின்றார். ஆனாலும் அந்த தாயினுடைய உள்ளத்திலே ஒரு பதற்றம். தன்னுடைய மகன் தேர்ந்தெடுக்கப்படுவானா அல்லது அவனை விட்டு மற்ற பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பார்களா என்கின்ற ஒரு கலக்கமும் அந்த தாயினுடைய உள்ளத்திலே இருந்தது. அந்த தாய்க்கு அந்த அளவிற்கு நம்பிக்கை இல்லை தன்னுடைய மகன் தேர்வு செய்யப்படுவான் என்று. ஆனால் அந்த மகனுக்கு அதிகமான நம்பிக்கை, நிச்சயமாக தன்னை தேர்ந்தெடுத்து விடுவார்கள் என்று நம்பிக்கையோடு அந்த தேர்ந்தெடுத்தல் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு, தன்னுடைய பள்ளிக்கு சென்று அங்கே செல்லுகின்றான். அந்த தேர்ந்தெடுப்பும் முடிவடைந்து விட்டது. மாலையிலே தன்னுடைய மகனை அழைத்து வீட்டிற்கு வருவதற்காக அந்த தாய் அவர்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றார். தன்னுடைய தாயை பார்த்தவுடன் இந்த சிறுவன் வால்டர் ஓடோடி வந்து அந்த தாயை கட்டி அணைத்து கொள்ளுகின்றான். கட்டி அணைத்து கொண்டு அந்த தாயிடத்திலே மிகவும் உற்சாகமான குரலிலே பேசுகின்றான்.
அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா என்று அந்த தாயிடத்திலே உணர்ச்சி பொங்க, உற்சாகம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க அந்த தாயிடத்தில் பேசுகின்றான். அப்பொழுது அந்த தாய், மகனே என்ன நடந்தது, இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாயே, உன்னை அந்த நாடகத்தில் நடிப்பதற்காக உன்னுடைய ஆசிரியை தேர்ந்தெடுத்து விட்டார்களா என்று சொன்ன பொழுது அந்த சிறுவன் சொன்ன அந்த பதில்தான் நம்முடைய சிந்தனைக்கு உரியதாக இருக்கின்றது. அம்மா, என்னை நாடகத்திலே நடிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு கைதட்டுவதற்கு, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்னை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று மகிழ்ச்சி பொங்க, கண்களிலே ஒளி பொங்க, உற்சாகத்தோடு அந்த தாயிடத்திலே சொன்னான். அந்த தாய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தன்னுடைய மகனை நாடகத்தில் நடிப்பதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை, அருகில் அமர்ந்து பக்கத்தில் அமர்ந்து கைதட்டுவதற்காகத்தான் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அல்லது அவனை தேர்ந்தெடுக்காமல் விட்டு விட்டார்கள். ஆனால் அதனை கூட என்னுடைய மகன் இந்த அளவிற்கு பெருந்தன்மையாக, உற்சாகமாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறானே என்று அந்த தாய் பெருமிதம் கொண்டாள். அந்த தாயினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னுடைய பிள்ளையை நடிக்க வைக்கவில்லையே என்று அவளுக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் அதை தன்னுடைய மகன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டதை நினைத்து அவள் மகிழ்ச்சி அடைந்தாள், பெருமிதம் கொண்டாள் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட மனநிலையை, இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை குழந்தைகள் வாழ்வதால் தான் என்னவோ இயேசு குழந்தைகளை தெரிந்தெடுத்து இந்த குழந்தைகளைப் போல நீங்கள் மாறுங்கள் என்று அருமையான ஒரு படிப்பினையை தருகின்றார். குழந்தைகளுக்கு அந்த நிகழ்வு, அந்த இடத்தில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் பார்க்க முடியும். கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ நடந்த நிகழ்கால மகிழ்ச்சியை அந்த குழந்தைகளால் தொலைக்க முடியாது. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை, உணர்வுகளை மனதிலே வைத்து செயல்படக்கூடிய அந்த மனப்பக்குவம் குழந்தைகளிடத்திலே கிடையாது. இதையும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, மாசு மறுவற்ற தன்மையோடு ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அந்த பெருந்தன்மையை குழந்தைகள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்களாகிய நாம் தான் அப்படிப்பட்ட நிலையை கொண்டிராமல் பலவிதமான காழ்ப்புணர்வுகளை கொண்டு, கடந்த கால நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளுகின்றோம். பிறருக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட துவங்குகின்றோம். ஒரு சின்ன உதாரணம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி நடத்துகிறாங்க ஸ்கூலில். ஒரு பாட்டு போட்டியாக இருக்கலாம், அல்லது மாறுவேட போட்டியாக இருக்கலாம். அந்த போட்டிக்கு நாமும் சென்றிருக்கிறோம். அந்த போட்டி முடிவடைந்து விட்டது. பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு அந்த நேரத்திற்கு வந்து விட்டார்கள். பரிசு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன கஷ்டமா இருக்கும். அப்படிதானா? ஐயோ, என் பிள்ளை நல்லா தானே பாடுனா என்று நாம் அந்த தேர்வாளர்களிடத்தில், ஜட்ஜஸ்ட்டு போய் நம்ம சண்டை போடுவோம். ஆனால் அந்த பிள்ளைகள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. அன்பு மக்களை, நாமும் கூட ஆண்டவர் விரும்புகின்ற அப்படிப்பட்ட குழந்தை மனம் உடையவர்களாக மாற முயற்சி செய்வோம். நாம் வயது ஆக ஆக அந்த குழந்தை மனத்திலிருந்து விடுபட்டு வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து சென்று விடுகின்றோம். ஆனால் எப்பொழுதுமே நாம் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை மனம் கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஒரு சந்தோஷமான, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக அமையும். எனவே ஆண்டவர் விரும்புகின்றபடி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை குழந்தைகளைப் போல அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் விண்ணரசை விட்டு வெகு தொலைவில் இல்லை. எனவே அப்படிப்பட்ட நல் மனம் கொண்டு வாழ வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்போடு வந்து காணிக்கை தந்து
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உமை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்கள், இன்று மாலை 6:30 மணிக்கு சங்கரலிங்கபுரத்தில் வைத்து வெம்பூரின் பங்குத்தந்தை அருள் தந்தை குமாராஜ அடிகளார் வழங்கக்கூடிய இறைவேண்டல் குறித்த ஒரு உருவாக்க பாசறையானது நடைபெறுகின்றது. ஏற்கனவே 2 முறை வருகை தந்திருக்கிறார்கள். இது தந்தையினுடைய 3வது வருகை. எனவே இந்த இறைவார்த்தை பகிர்விலே, இறைவேண்டல் குறித்த அந்த ஒரு பகிர்விலே அன்பு மக்கள் பங்கேற்று இறைவனுடைய அருளை ஆசிரை பெற்றுக்கொள்ளும்படியாக அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறையாசி இறை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.